சரணம் சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா. 17/11/2025 சபரிமலை பக்தர்கள் மாலை அணியும் நாள். கார்த்திகை மாத சிறப்பு. கார்த்திகை மாதம் பிறந்தாலே எங்கெங்கும் ஐயப்ப பக்தர்களின் சரண கோஷம் விண்ணை பிளக்கிறது. சபரிமலை சன்னிதானத்தை நோக்கி விரதமிருந்த பக்தர்கள் கூட்டம் அலையலையாக செல்கிறது. இது சகல ஆலயங்களிலும் கார்த்திகை தீபம் கொண்டாடப்படும் இந்த மாதத்தில்தான் சிவபெருமான் ஜோதியாக எழுந்தார். விஷ்ணுவும் ஜோதி சுரூபமாக தோன்றினார். இரண்டு ஒளியும் சேர்ந்து மணிகண்ட ஜோதியாக பிரகாசிக்கும் இந்த மாதத்தின் முதல் நாளில் சபரிமலை விரதத்தை தொடங்க வேண்டும். அன்று முதல் 41 நாட்கள் மண்டல விரதம் இருக்க வேண்டும். மாலை போடுவது எப்போது, எத்தனை நாள் விரதம்? கார்த்திகை மாதம் முதல் நாள் 17/11/2025 திங்கட்கிழமை மாலை அணிந்து விரதம் இருக்க வேண்டும். அப்படி வாய்ப்பு இல்லாவிட்டால் அடுத்து வரும் சனிக்கிழமை அல்லது உத்தர நட்சத்திரம் வரும் நாளில் மாலை அணியலாம். குருநாதரின் கையால் ருத்ராட்ச மாலை அல்லது துளசி மணி மாலையை வாங்க வேண்டும். தீஷா வஸ்திரமும் வாங்க வேண்டும். இவைகளை அணிந்த பின் கோயிலை வலம் வந்து தேங்காய் உடைத்து வழிபட வேண்டும். இன்னொரு விஷயமும் உண்டு. சபரிமலைக்கு முதல் முறையாக செல்பவர்கள் 18ஆம் படியில் ஏற வேண்டும் என்பதற்காக பம்பையில் நீராடி உடனே இருமுடி கட்டுகின்றனர். இது சரியான முறையல்ல. 48 நாள் ஒரு மண்டலம் என்பார்கள். விரதம் இருக்க வேண்டும். ஒரு காலத்தில் 60 நாள் விரதம் இருந்தார்கள். கார்த்திகை மார்கழி முடிந்து தையில் மகர ஜோதி பார்த்து விரதத்தை முடிப்பார்கள். ஒருவேளை 48 நாட்கள் விரதத்திற்கு முன்னதாக சபரிமலை செல்ல நேர்ந்தால் ஊர் திரும்பி மகர விளக்கு முடியும் வரை விரதத்தை தொடர வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். துக்க விஷயம் போன்ற காரணங்களால் மாலையை கழற்ற நேர்ந்தால் அடுத்த வருடம் மறுபடி முறையாக மாலை அணிந்து செல்ல வேண்டும். பின்பற்ற வேண்டிய விதிகள். கடுமையான விரதம் என்று அஞ்சுவார்கள். பழகிவிட்டால் அற்புத அனுபவமாக இருக்கும். மாலை போட்டவர்கள் கடுமையான பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும். அதிகாலையில் பச்சை தண்ணீரில் தான் குளிக்க வேண்டும் என்பது நியதி. உடல்நிலை சரியில்லை என்பவர்கள் தண்ணீரின் குளுமையை குறைத்து சற்று வெதுவெதுப்பான தண்ணீரில் குளிக்கலாம். நெற்றியில் சந்தனம், விபூதி, குங்குமம் போன்ற மங்கள சின்னங்களை அணிந்து கொள்ள வேண்டும். ஐயப்பனின் திருவுருவப் படத்திற்கு புதிதாக மலர் அணிவித்து தினமும் ஏதாவது நைவேத்தியம் வைத்து வழிபட வேண்டும். மிக எளிமையாக ஏதாவது ஒரு பழம் வைத்து வழிபடலாம். சரணம் சொல்லி வழிபட வேண்டும். சுத்த சைவமாக இருந்து இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். சாந்தமாக பேச வேண்டும். பார்க்கும் அனைவரையும் ஐயப்பனின் ரூபமாக பார்க்க வேண்டும். பேசுவதற்கு முன்பும் சரி, பேசி முடித்த பிறகும் சரி, சுவாமி சரணம் என சொல்ல வேண்டும். செய்யக்கூடாதவைகள். என்ன செய்வது என்பதை விட என்ன செய்யக்கூடாது என்பதில் கவனம் தேவை. சந்தேகம் இருந்தால் அனுபவமிக்க குருமார்களிடம் ஆலோசனை பெற வேண்டும். கோபம் கூடாது. தகாத வார்த்தைகள் கூடாது. சண்டை போடக்கூடாது. காலணி கண்டிப்பாக அணியக்கூடாது. அலுவலக கட்டுப்பாடு காரணமாக வண்ண உடை அணிய முடியாமல் காலணி அணிய வேண்டிய கட்டாயத்தில் இருப்பவர்கள் தாராளமாக அணிந்து கொள்ளலாம். மாலையும் நீராடி பூஜை செய்ய வேண்டும். இரவு உறங்கும் போது தரையில்தான் படுத்துக்கொள்ள வேண்டும். புதிதாக ஒரு பாய் வாங்கி அதை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். கன்னி பூஜை. சபரிமலை யாத்திரைக்கு செல்லும் புதிய சாமிகளை கன்னிசாமி என்பர். அவர்களுக்கு வழிகாட்டி நடத்தி செல்லும் சாமிகளை குருசாமிகள் என்று சொல்லும் வழக்கம் உண்டு. முதல் முறையாக சபரிமலை யாத்திரை செல்லும் பக்தர்கள் கன்னி பூஜை என்னும் சடங்கு நடத்தி செல்வார்கள். இதனை வெள்ளக்குடி, படுக்கை, ஆளி பூஜை என்று சொல்வார்கள். பொதுவாக கார்த்திகை மாதம் முதல் தேதியில் ஆரம்பித்து மார்கழி மாதம் 11ஆம் தேதிக்குள் இச்சடங்கு நல்ல நாள் பார்த்து நடத்த வேண்டும். வீட்டில்தான் இதை செய்ய வேண்டும். ஒரு தனி பகுதியை தூய்மையாக வைத்து அங்கே ஐயப்பன் படம் வைத்து விநாயகர், மாளிகைப்புறத்தம்மன், கருப்பசுவாமி, கடத்தை சுவாமி ஆளிக்குரிய இடங்களை ஒதுக்கி விளக்கேற்ற வேண்டும். எல்லா தெய்வங்களுக்கும் அவல் பொறி, வெற்றிலைப்பாக்கு, சித்திரானங்களை வைத்து பூஜை செய்ய வேண்டும். மிக முக்கியமாக பக்தர்களுக்கு அவசியம் அன்னதானம் செய்ய வேண்டும். அன்னதானம் செய்ய வேண்டும். ஐயப்பனுக்கு அன்னதான பிரபு என்றொரு நாமம் உண்டு. அதிலும் கன்னிசாமியாக இருப்பவர்கள் வீட்டில் அன்னதானம் அளிப்பது மிகவும் விசேஷமானது. உறவுகளையும் சக கன்னிசாமிகளையும் அழைத்து பஜனை பாடி பூஜை செய்து ஐயப்ப பிரசாதத்தை அன்னதானமாக செய்ய வேண்டும். இதை அவரவர்கள் சக்திக்கு ஏற்றபடி செய்யலாம். ஐயப்பனை தினமும் பூஜை செய்துவிட்டு வெளியே செல்லும் போது தினமும் உங்களால் முடிந்த அளவு அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா என்று சொல்லி உணவு வழங்குங்கள். இது ஐயப்பனுக்கு மிகவும் பிடிக்குமாம். அவன் அன்னதான பிரபு. அன்னதானத்தில் மகிழ்பவன். அன்னதானம் செய்வோரை வாழ செய்பவன். குருசாமி யார்? சபரிமலை ஐயப்பனுக்கு விரதம் இருந்து 18 முறை தொடர்ச்சியாக சென்றவர்கள் குருசாமி எனப்படுவார்கள். ஒரே ஆண்டில் 18 முறை செல்லக்கூடாது. 18 ஆண்டுகள் மகர விளக்கு அல்லது மண்டல பூஜைக்கு இருமுடி கட்டி 41 நாட்கள் முதல் 60 நாட்கள் வரை விரதமிருந்து சென்றவர்கள் குருசாமி தகுதியை பெறுவார்கள். இவர்கள் குருசாமியாக இருந்து மற்ற பக்தர்களுக்கு மாலை அணிவிக்கலாம். சபரிமலை அல்லாத நாட்களிலும் வீட்டில் இவர்கள் நித்திய பூஜையை சுவாமிக்கு செய்ய வேண்டியது அவசியம். இருமுடி பொருட்கள்.
ஒரு துணிப்பையில் 2 பகுதிகளாக பிரித்து ஒரு பகுதியில் ஐயப்பன் சன்னதிக்கு தேவையான பூஜை பொருட்களையும் ஒரு பகுதியில் தங்களுக்கு வேண்டிய உணவு முதலிய அத்தியாவசிய பொருட்களையும் ஒன்றுக்கொன்று கலக்காமல் கட்டிக்கொள்ள வேண்டும். அதற்கு முன் யாத்ராதானம் உண்டு. யாத்திரை புறப்பட்டு விட்டால் எக்காரணத்தை முன்னிட்டும் ஐயப்பன் தரிசனம் கிடைக்கும் வரை அந்த மூட்டையை கீழே வைப்பதோ யாத்திரையிலிருந்து திரும்ப வருவதோ கூடாது. இருமுடியில் உள்ள பொருட்கள்: மஞ்சள் பொடி 100 கிராம், சந்தன பாக்கெட், குங்கும பாக்கெட், நெய் தேங்காய் 1, சுத்தமான பசுனை, விடலை தேங்காய் 5, கற்பூர பாக்கெட், பச்சரிசி. இந்த பொருட்களை பாலித்தீன் பைகளில் கொண்டு சென்று அங்கங்கே வீசிவிட வேண்டாம். பயணத்தின் போது மலைக்கு கிளம்பும் பொழுது ஐயப்பனின் திருவடிகளில் மனம் முழுமையாக ஒன்றுபட்டு யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும். ஆங்காங்கே குளிக்கும் போது நீர்நிலைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். போகும்போது வழியிலோ திரும்பி வரும்போதோ பிற தெய்வங்களின் கோயிலுக்கு செல்பவர்கள் அந்தந்த கோவில் விதிகளை மதிக்க வேண்டும். பொது அமைதிக்கு பங்கம் வராமலும் மற்றவர்கள் வழிபாடு தங்கள் செயல்களால் கெடாமலும் கவனமாகவும் கட்டுப்பாட்டுடனும் நடந்து கொள்ள வேண்டும். எந்த கோயிலுக்கு சென்றாலும் அந்தந்த மூர்த்திகளை வணங்குங்கள். அந்த கோயில் மரபு அனுமதிக்காத செயல்களை செய்ய வேண்டாம். யாத்திரை தரிசனம் முடிந்து மாலையை கழற்றிய பின்னும் விரத விதிகளில் முக்கியமான விதிகளை கடைபிடிப்பது நல்லது. சபரிமலை விரத விழா. துருவன் என்னும் குழந்தைக்கு தெய்வம் வந்தது, பிரகலாதன் என்ற குழந்தைக்கு தெய்வம் வந்தது, இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். தெய்வங்களும் குழந்தை வடிவில் வரவே ஆசைப்படுகின்றன. குருவாயூரப்பன், கண்ணன், முருகன் என்று வரிசையாக சொல்லலாம். அதனால் குழந்தை தெய்வங்களையும் குழந்தைகளையே தெய்வங்களாகவும் கொண்டாடும் மரபு நமக்குண்டு. கண்ணனுக்கு ஒரு கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகருக்கு ஒரு விநாயக சதுர்த்தி, முருகனுக்கு பங்குனி உத்திரம், கந்தசஷ்டி முதலிய விழாக்கள் வரிசையில் குழந்தை தெய்வமான மணிகண்டனுக்கு ஏற்பட்ட ஒரு அற்புதமான விழாதான் கார்த்திகை ஐயப்பன் மாலை அணிந்து சபரிமலை செல்லும் விரத விழா. மகிஷி என்னும் அரக்கி. பெரும்பாலும் புராணங்களில் ஒரு கதையோடு தொடர்புடைய இன்னொரு கதை வந்துவிடுகிறது. உதாரணமாக, ஹிரண்யாக்ஷன் என்ற அசுரனை வராக அவதாரம் எடுத்து திருமால் அளித்தார். அடுத்து அந்த ஹிரண்யாக்ஷனுடைய அண்ணன் ஹிரண்யகசிபு வந்துவிட்டான். அவனை நரசிம்ம அவதாரம் எடுத்து பகவான் வதம் செய்தார். அதை போலவே மகிஷாசுரன் என்ற அரக்கன் தவம் செய்து யாராலும் அளிக்க முடியாத வரத்தை பெற்றான். ஆனால் பராசக்தி மகிஷாசுரனை மத்தனம் செய்து மகிஷாசுர மத்தினி என்ற பெயரை பெற்றாள். அந்த மகிஷாசுரனின் சகோதரிதான் மகிஷி. சகோதரனுடைய இறப்பிற்கு பழி தீர்க்க தவம் செய்து ஒரு ஆணுக்கும் இன்னொரு ஆணுக்கும் பிறந்த குழந்தையால் தான் தனக்கு மரணம் நேர வேண்டும் என்று வரம் கேட்டாள். அவளை அழிக்க ஹரிஹரி சுதனாக, அதாவது திருமாலுக்கும் சிவபெருமான் அருள் குளவியாக அவதரித்தவன் தான் ஐயப்பன். ஐயப்பன் யார்? பாண்டிய வம்சத்தில் வந்த அரசன் ராஜசேகரன். பந்தள நாட்டை ஆண்டு வந்தான். அவனுடைய மனைவியின் பெயர் கோப்பெருந்தேவி. சிவனையும் விஷ்ணுவையும் அவர்கள் ஆராதனை செய்தனர். அவர்கள் இருவருக்கும் குழந்தை இல்லை. ஒரு நாள் பம்பை நதியோரம் அரசன் உலாவ செல்லும் பொழுது ஓர் அழகான ஆண் குழந்தையை கண்டெடுத்தான். பிள்ளை இல்லா குறை தனக்கு தீர்ந்து போனதாக பெருமகிழ்ச்சி கொண்டான். குழந்தையின் கழுத்தில் மணி இருந்ததால் மணிகண்டன் என்ற பெயரை வைத்தான். குழந்தையின் மீது அரசனும் அரசியும் பாசத்தை பொழிந்தார்கள். மணிகண்டன் வந்த நேரமோ என்னவோ கோப்பெருந்தேவி கருவுற்றாள். ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். ராஜராஜன் என்று பெயர் வைத்தார்கள். 2 குழந்தைகளுமே வளர்ந்தார்கள். ஆனால் நாள் செல்ல செல்ல அரசிக்கு தானே தன் வயிற்றில் சுமந்து பெற்றெடுத்த குழந்தையின் மீது பாசம் அதிகரித்தது. முதலில் இருமுடி கட்டியவர். மணிகண்டன் காட்டிற்கு போகும்போது அவனுடைய தந்தை ராஜசேகரன் வழியில் ஏற்படும் மின்னல்களிலிருந்து காத்துக்கொள்ள 3 கண்களுடைய சிவபெருமானின் அடையாள சின்னமான தேங்காய் ஒன்றை எடுத்து செல்லும்படி கூறுகிறார். மணிகண்டன் நீளமானதொரு துணி ஒன்றை எடுத்துக்கொண்டு அதனுள்ளே அவல் பொறி, தேங்காய் முதலிய உணவுப் பொருட்களை வேண்டிய அளவிற்கு கட்டிக்கொண்டான். வில்லும் அம்புகளும் எடுத்துக்கொண்டான். இருமுடிக்கட்டை தலைமீது சுமந்து கொண்டு அரண்மனையை விட்டு புறப்பட்டான். அன்னை தலைநோவுக்கு மருந்தாக புலிப்பால் கொண்டு வர காட்டிற்கு சென்ற மணிகண்டன் அன்று சுமந்து சென்ற இருமுடிக்கட்டை தான் இன்றும் சபரிமலைக்கு பயணம் செய்யும் பக்தர்கள் சுமந்து செல்கிறார்கள். இதற்கு பிறகு மகிஷியின் வதமும் நடக்கிறது. கண்ணனும் மணிகண்டனும். கண்ணனுடைய வாழ்க்கையில் நடந்தது போலவே மணிகண்டன் வாழ்க்கையிலும் ஒரு சம்பவம் நடைபெற்றது. கண்ணன் தனக்கு கல்வி தந்த சாந்தீபினி முனிவரின் குழந்தையை காப்பாற்றி அவருக்கு குரு தட்சணையாக கொடுத்தார் என்று வரலாறு. அதை போலவே மணிகண்டன் தன்னுடைய ஆசிரியருக்கு என்ன குரு தட்சணை தர வேண்டும் என்றபோது அந்த ஆசிரியர், என்னுடைய பையன் பிறவியிலிருந்தே ஊமையாகவும் செவிடாகவும் இருக்கின்றான். அவனுடைய வாழ்க்கை இனி பிரகாசமடைய செய்ய வேண்டும். அதுவே நீ எனக்கு அளிக்கும் குரு தட்சணை என்றார். குருநாதரின் அந்த வேண்டுகோளை உடனடியாக ஏற்றுக்கொண்ட மணிகண்டன் தனது தெய்வீக அருள் சக்தியினால் குருநாதரின் ஊமை மகனை பேச வைத்தான், கேட்க வைத்தான், நல்வாழ்வு அளித்தான். பெரிய பாதை. ஆரம்ப காலத்தில் ஐயப்ப பக்தர்கள் எருமேலியிலிருந்து வனபோதி வழியாக நடந்து சபரிமலை சென்றடைந்தனர். சபரிமலை யாத்திரையின் உண்மையான அனுபவத்தை பெற
ஏறத்தாழ 50 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த பாதையை பின்பற்ற வேண்டும் என்று இன்றும் நம்பப்படுகிறது. இந்த பாதை பெருவழிப்பாதை, பெரிய பாதை அல்லது நீண்ட பாதை என்று அழைக்கப்படுகிறது. பெரிய பாதை என்பது எருமேலி, பேரூர் தோடு, காளைக்கட்டி, அழுதை நதி, கல்லிடுங்குன்று, இஞ்சிப்பாறை, உடும்பாறை, முக்குழி, தாவளம், கரிவலந்தோடு, கரிமலை ஏற்றம், கரிமலை இறக்கம், பெரியானை வட்டம், சிறியானை வட்டம் போன்றவற்றை கடந்து பம்பையின் அடிவாரத்தை சென்றடையும். காளைக்கட்டியில் வெடி வழிபாடு செய்து பக்தர்கள் வணங்குகிறார்கள். அழுதா நதி நீராடி கல்லெடுப்பார்கள். பின்னர் அளவைக்கும் அழுதாமலையில் செங்குத்தாக ஏறுவார்கள். அழுதா நதியில் எடுத்த கற்களை கல்லிடும் குன்றில் வீசி வணங்குவார்கள். இஞ்சிப்பாறை கோட்டை, அழுதாமலை இறக்கம் கடந்து முக்குழி தாவளத்தில் உள்ள மாரியம்மனை வழிபடுவார்கள். கரிவலந்தோடு தாண்டி கதறவைக்கும் கரிமலை ஏற்றம், இறக்கம் கடந்தால் வருவது பெரியானை வட்டம், சிறியானை வட்டம். இவற்றை கடந்தால் பம்பை நதி குறுக்கிடும். இங்கு நீராடி பூஜைகள் செய்த பின்னரே யாத்திரையை தொடங்குவார்கள். இங்கிருந்து தொடங்குவதுதான் சிறிய பாதை பயணம். சபரிமலை கோவில் அமைப்பு. கேரள மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை தொகுப்புகளில் அமைந்துள்ள சபரிமலை ஐயப்பன் கோயில் 1535 அடி உயரத்தில் உள்ளது. கோயில் சிறியது, ஆனால் அழகானது. இயற்கை சூழலில் அமைந்தது. ஐயப்பனின் கருவறை ஒரு சதுரமான மாடியின் மையத்தில் நீண்ட சதுர வடிவில் நீளவாக்கில் அமைந்துள்ளது. அந்த நீண்ட சதுரத்தின் மீது கொட்டகை போடப்பட்டது போன்று தங்கத்தகடுகள் தட்டையாக இல்லாமல் இரண்டு புறமும் சாய்ந்தது போல் இருக்கும். இந்த கருவறையை சுற்றியுள்ள திருச்சுற்றில் முன்பகுதியில் இடது வலதாக அமைந்த ஓட்டு வீடு போன்ற நுழைவாயில் உள்ளது. உயரமான ஒரு பெரிய முதல் மாடியில் அமைந்துள்ள கோயிலாக அமைந்திருப்பதால் சரங்குத்தி வந்தவுடனேயே கோயில் நம் கண்ணில் தென்படும். 18 படிகள் உண்டு. விரதம் இருப்பவர்கள் மட்டும் 18 படி ஏறி ஐயப்பனை தரிசிக்கலாம். இப்போது உள்ள ஐயப்பனின் திருக்கோவில் பழமையான கோயில் இருந்த இடத்தில் எழுப்ப பெற்ற கோயிலாகும். 18ஆம் படி. சபரிமலை என்றாலே 18ஆம் படி நினைவுக்கு வந்துவிடும். 18ஆம் படி ஏறி தரிசனம் செய்வதுதான் முறையான தரிசனம். ஆனால் அந்த 18 படிகளை ஏற வேண்டும் என்று சொன்னால் முறையான மண்டல பூஜையும் விரதமும் இருக்க வேண்டும். விரதமும் பூஜையும் முறையாக இல்லாதவர்கள் எத்தனை உயர்ந்த பதவியில் இருந்தாலும் 18ஆம் படி ஏறி தரிசனம் செய்ய முடியாது. இந்திய சமய நெறிகளில் 18 என்கின்ற எண் மிக உயர்வானது. புராணங்கள் 18, பகவத்கீதையின் அத்தியாயங்கள் 18, மகாபாரத போர் நடந்த தினம் 18, மகாபாரத பருவங்கள் 18, சித்தர்களின் எண்ணிக்கை 18, தமிழில் கீழ்கணக்கு நூல்கள் 18. 18 படி ஏறி வரும் பக்தர்கள் 5 கர்மேந்திரியங்களையும் 5 ஞானேந்திரியங்களையும் அன்னமய கோஷம் முதலான 5 கோஷங்களையும் சத்வ, ராஜோ, தமோ குணங்கள் ஆகிய 3 குணங்களையும் கடந்து உள்ளுரையும் ஆத்மனையே ஐயப்பனாக தரிசிக்கிறார்கள். என்ன தத்துவம் 18 படிகளுக்கு. ஐயப்பன் கோயிலில் 18 படிகளுக்கு மேல் தத்துவமசி என்ற மகா வாக்கியம் எழுதப்பட்டுள்ளது. இதை தத்துவம் அசி என பிரித்து படிக்க வேண்டும். நீ எதை தேடி வந்தாயோ அது உன்னிடமே உள்ளது என்பதுதான் இதன் பொருள். எனவே அதுவே நீ என்பதாகும். ஐயப்பன் என்ற சொல்லுக்கு நான் உனக்குள் இருக்கிறேன் என்பதுதான் பொருள். அனைத்து ஆன்மாவோடு கலந்துள்ள இறைவனை உணர்ந்து இறைநிலைக்கு மனிதன் உயர வேண்டும் என்ற மகா தத்துவத்தை உணர்த்துவதுதான் ஐயப்ப விரதம் மற்றும் வழிபாட்டின் முக்கிய அம்சமாகும். வாழ்வை உயர்த்தும் 18 படிகள். தங்கம், வெள்ளி, வெண்கலம் போன்ற உலோகங்களால் செய்யப்பட்ட கவசத்தால் மூடப்பட்ட 18 படிகளிலும் 18 தேவதைகள் அருள் செய்கின்றன. இந்த 18 படிகளும் வாழ்க்கை மற்றும் 18 வகையான குணங்களை குறிப்பதாகவும் இவற்றில் தீயவற்றை நீக்கி நல்லவற்றை சேர வேண்டும் என்பதே 18 படிகளின் தத்துவம். 18 படிகளில் ஏறும்போது 18 படிகளை கடந்த ஐயப்பனை தரிசிக்கும் போது என்ன வேண்டிக் கொள்கிறோமோ அது அப்படியே நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. 18 படிகள் உணர்த்தும் தத்துவம். முதல் படி பிறப்பு நிலையற்றது. 2ஆம் படி சாங்கிய யோகம். 3ஆம் படி கர்மயோகம். 4ஆம் படி ஞான யோகம். 5ஆம் படி சந்நியாசி யோகம். 6ஆம் படி தியான யோகம். 7ஆம் படி ஞான விஞ்ஞான யோகம். 8ஆம் படி அட்சர பிரம்ம யோகம். 9ஆம் படி ராஜகுஹ்ய யோகம். 10ஆம் படி விபூதி யோகம். 11ஆம் படி விஸ்வரூப தரிசன யோகம். 12ஆம் படி பக்தி யோகம். 13ஆம் படி க்ஷேத்திர வியாபக யோகம். 14ஆம் படி குணத்ரய விபாக யோகம். 15ஆம் படி புருஷோத்தம யோகம். 16ஆம் படி தைவா சுரசம் பத்விபாக யோகம். சபரிமலை பூஜைகள். சபரிமலையில் ஒவ்வொரு மாதமும் பூஜை உண்டு. ஆங்கில புதுவருட நாளுக்கு முன்தினம் மகரவிளக்கு பூஜை தொடங்கும். தை மாதம் 1ஆம் தேதி மகரவிளக்கு. ஒவ்வொரு மாதமும் 4 முதல் 5 நாட்கள் மாத பூஜைகள் நடைபெறும். பங்குனி மாதத்தில் உத்திர திருவிழா தொடங்கும். கொடியேற்றம் நடந்து ஆராட்டு விழா நடைபெறும். சித்திரை மாத முக்கியமான விழா சித்திரை விஷு. வைகாசி மாதத்தில் வைகாசி மாத பூஜையும் பிரதிஷ்டை தின விழாவும் நடைபெறும்.
ஆனி, ஆடி, ஆவணி மாதங்களில் மாத பூஜைகள் நடைபெறும். ஆவணி மாதத்தில் திருவோணம் பூஜை நடைபெறும். புரட்டாசி மாதம் ஐப்பசி மாத பூஜை நடந்து சித்திரை ஆட்ட திருநாள் விழா 2 நாள் நடைபெறும். மிக நீண்ட நாள் நடை திறந்து இருப்பது கார்த்திகை மாத மண்டல பூஜையின் போதுதான். பம்பையும் மகர ஜோதியும். சபரிமலை செல்வதற்கு 2 பாதைகள் உண்டு. 2 பாதையும் சந்திக்கும் இடம் பம்பை நதி. இந்த பகுதிக்கு மேலுள்ள மலைதான் சபரிமலை. இங்கிருந்து சபரிமலை 7 கிலோமீட்டர். இங்கே நீராடிவிட்டு தான் சபரிமலைக்கு செல்ல வேண்டும். பம்பை ஆற்றின் கரையோரம் ஒரே கல்லில் 2 பாதங்கள் இருக்கின்றன. அதை பக்தர்கள் ஸ்ரீராம பாதம் என்று சொல்லி வழிபடுகிறார்கள். மகர விளக்கு பூஜைக்கு முன்னால் பம்பா உற்சவம் என்ற உற்சவம் இந்த நதியில் நடக்கும். விளக்கு உற்சவம் என்பார்கள். பெரிய இலைகளில் நெய் விளக்கு ஏற்றி ஜெகஜோதியாக ஆற்றில் மிதக்க விடப்படும். ஒவ்வொரு ஆண்டும் மகர சங்கராந்தி அன்று பந்தள அரண்மனையிலிருந்து ஐயப்பனின் ஆபரணங்கள் கொண்டு வரப்பட்டு சுவாமிக்கு அணிவிக்கப்படும். அப்படி நகைகள் அணிவிக்கப்பட்டு தீபாராதனை காட்டப்படும் போதும் பொன்னம்பலமேட்டில் ஜோதி வடிவமாக ஐயப்பன் காட்சி தருவார். இந்த மகர ஜோதியை காண்பது பாவங்கள் அனைத்தையும் போக்கக்கூடியது. ஐயப்ப வழிபாட்டில் பக்தர்கள் பெரும்பாக்கியமாக கருதுவது மகர ஜோதி தரிசனத்தை தான். திருவாபரணம் ஐயப்பனுக்கு மட்டுமன்றி மாளிகைபுரத்தம்மனுக்கும் திருவாபரணம் அரண்மனையிலிருந்து கொண்டு வரப்படும். ஐயப்பனுக்கு ஆபரணம் சாத்தி பூஜை நடக்கும்போது மாளிகைபுரத்தம்மனுக்கும் பூஜை நடத்துவர். மகர ஜோதி விழா முடிந்த பிறகும் 6 நாள் நடை திறந்திருக்கும். அப்போது விழாவின் நாயகியான மாளிகைபுரத்தம்மன் ஐயப்ப சுவாமியை திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசையில் சரகுத்தி வரை பவனி வருவாள். சபரிமலையின் சிறப்புகள். சபரிமலை கேரளாவில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர்களில் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் உள்ள ஒரு புண்ணிய தலமாகும். மகிஷி என்ற பெயர் கொண்ட அரக்கியை கொண்ட பிறகு சுவாமி ஐயப்பன் தியானம் செய்த இடமே சபரிமலை என வழங்கப்படுகிறது. 18 மலைகளுக்கு இடையே சுவாமி ஐயப்பன் கோவில் இருக்கிறது. இந்த கோவில் ஒரு மலையின் உச்சியில் இருக்கிறது. மேலும் சராசரியான கடல் நீர் மட்டத்துடன் ஒப்பிடும்போது 914 மீட்டர் உயரத்தில் காணப்படுகிறது. மேலும் மலைகள் மற்றும் காடுகளால் சூழ்ந்துள்ளது. சபரிமலையை சூழ்ந்துள்ள ஒவ்வொரு மலையிலும் கோவில்கள் காணப்படுகின்றன. நிலக்கல், காலக்கட்டி மற்றும் கரிமலை போன்ற இடங்களில் இன்றும் நாம் நடைமுறை சார்ந்த மற்றும் குறைபடாத கோவில்களை காணலாம். இதர மலைகளில் பழங்காலத்து கோவில்களின் எஞ்சிய பிழைத்து கொண்ட பாகங்களை காணலாம். ஆண்டுதோறும் சுமார் 45 முதல் 50 மில்லியன் பக்தர்கள் சபரிமலைக்கு புனித பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். உலக அளவில் ஒவ்வொரு ஆண்டும் மிகையான அளவில் புனித பயணம் மேற்கொள்ளப்படும் புண்ணிய தலம் சபரிமலையே ஆகும். சபரிமலைக்கு புனித பயணம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு பக்தனும் சாதி, மத, இன, தகுதி அல்லது சமூக அந்தஸ்து போன்ற வேறுபாடுகளை பொருட்படுத்தாமல் ஒரே மனதுடன் ஒரே வேட்கையுடனும் ஒரே மந்திரத்தை உட்கொண்டும், அதாவது இறைவனை சுவாமி ஐயப்பன் திருவடிகளை அடைய வேண்டும் என்ற குறிக்கோளுடன் புனித பயணம் மேற்கொள்ளும் பக்தர்களின் மிக சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. இருந்தாலும் 10 முதல் 50 வயதுக்குட்பட்ட பெண்கள் சமூக ரீதியாக இப்பயணத்தை மேற்கொள்வதில்லை. மேலும் கோவிலுக்குள் செல்வதற்குள் அனுமதி வழங்கப்படுவதில்லை. சுவாமி ஐயப்பனை சார்ந்த வரலாறு கதைகளில் வீட்டு விலக்குக்குரிய பெண்கள் இங்கு வருவதற்கு அனுமதி இல்லை எனவும், மேலும் இதர பல காரணங்களாலும் பொதுவாக பெண்கள் இந்த கோவிலுக்கு வருகை புரிவதில்லை. இதற்கான முக்கிய காரணம் சுவாமி ஐயப்பன் ஒரு பிரம்மச்சாரி என்ற ஐதீகமே. மண்டல என அறிவிக்கப்பட்ட நாட்களிலும் மகர விளக்கன்றும் விஷு மற்றும் ஒவ்வொரு மலையாள மாதத்தின் முதல் 5 நாட்களில் மட்டுமே கோவில் பிரார்த்தனை செய்வதற்காக திறந்து வைக்கப்படுகிறது. தோஷங்களை நீக்கும் ஐயப்ப தரிசனம். கார்த்திகை மாதம் பொதுவாக தெய்வ வழிபாட்டிற்கு உகந்ததாக கருதப்பட்டாலும் கார்த்திகை என்றால் பெரிய அளவில் பேசப்படுவது ஐயப்பன் வழிபாடுதான். மாலை அணிந்து கடும் விரதம் இருந்து இருமுடி கட்டி சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை தரிசனம் செய்வதே பெரும்பாக்கியமாக பக்தர்கள் கருதுகிறார்கள். அனைத்து தோஷங்களுக்கும் ஐயப்பன் தரிசனம் பரிகாரமாகும். குறிப்பாக சனி கிரகத்தின் தெய்வமாக ஐயப்பன் கருதப்படுகிறார். ஆகையால் சனி பகவானால் ஏற்படும் தோஷங்களுக்கு ஐயப்பனின் அருளே போதுமானது. சனி தோஷம் நீங்க சாஸ்தாவுக்கு நீராஞ்சன பூஜை செய்வது சிறப்பானது. நெய் அபிஷேகமும் செய்யலாம். சபரிமலையில் உள்ள பம்பை நதியில் பித்ரு தர்ப்பணம் செய்தால் அவர்களின் 7 தலைமுறையினர் வாழ்க்கையில் வளம் பெற்று வாழ்வார்கள் என்பது ஐதீகம். இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் நாளை 17/11/2025 பிறக்கிறது. இருமுடி கட்டி சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் நாளை விரதத்தை தொடங்குவார்கள். நடப்பு மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று ஞாயிறு மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகிறது. அப்போது சபரிமலை மற்றும் மாளிகைபுரம் கோவில்களுக்கான புதிய மேல்சாந்திகள் தந்திரி முன்னிலையில் மூல மந்திரம் சொல்லி பதவியேற்பார்கள். நாளை முதல் புதிய மேல்சாந்திகள் நடையை திறந்து பூஜைகள் மற்றும் வழிபாடுகளை நிறைவேற்றுவார்கள். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் வழிபட அனுமதி அளிக்கப்படுகிறது. சாதாரண மனிதன் ஒருவன் அவன் செய்த கர்மவினையில் இருந்து மீள வேண்டுமானால் அவன் முதலில் அலைப்பாயும் நிலையிலிருந்து விடுபட வேண்டும். அதற்கு விரதம், அனுஷ்டானம், ஆச்சாரம், தர்ம சிந்தனை செயல்பாடுகள் வேண்டும். இந்த செயல்பாடுகள் ஐயப்ப வழிபாட்டில் முக்கியமாக பார்க்கப்படுகின்றன. ஒருவர் சபரிமலைக்கு மாலை போடும்போது இல்லறம் துறவை மேற்கொள்வது முக்கியம்.
உடல், பொருள், ஆவி அனைத்தும் ஐயனுக்கே என்று அர்ப்பணிக்க வேண்டும். மாலை போட்ட பிறகு எல்லா ஐயப்பமார்களும் ஒன்றே. அங்கே ஆத்மா ஒன்றே. வேறுபாடு கிடையாது. விருப்பு வெறுப்பு கிடையாது. ஐயப்பனுக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்ய வேண்டும். நான் எனது என்ற பற்றி இங்கே அறப்படுகிறது. ஐயப்பனுக்கு விரதம் முக்கியம். 48 நாட்கள் விரதம் இருந்து மலைக்கு போக முடியாதவர்கள் 14 நாட்கள் விரதம் எடுத்து அருகிலுள்ள ஐயப்பன் கோவிலுக்கு இருமுடி சுமந்து சென்று வணங்கி வரலாம். இருமுடியின் மகிமை. சபரிமலையையும் அங்கே வீற்றிருக்கும் ஐயப்பனையும் நினைத்தால் உடனே நம் நினைவுக்கு வரும் முதல் விஷயம் இருமுடி. ஐயப்பன் வழிபாட்டில் இருமுடி மிகவும் புனிதமானது. தனது உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக்கி மனமுருகி ஐயப்பனை வேண்டும் பக்தர்கள் ஐயப்பனின் திருமேனி அபிஷேகத்திற்குரிய நெய்யையும் பூஜை பொருட்களையும் கட்டி சுமந்து செல்லும் பையை தான் இருமுடி என்கிறோம். இருமுடியை கோவிலில் வைத்தும் கட்டலாம், வீடுகளில் வைத்தும் கட்டலாம். வீடுகளில் வைத்து இருமுடி கட்டும்போது அந்த ஐயப்பனே அங்கு வாசம் செய்வதாக ஐதீகம். இருமுடி கட்டும் நாளில் வீட்டை சுத்தப்படுத்தி ஐயப்பன் படத்தை மலர்களால் அலங்காரம் செய்து படத்தின் முன்பு நெய் விளக்கேற்றி வைக்க வேண்டும். இருமுடி கட்டுவதற்காக வரும் குருசாமியை வாசலில் பாத பூஜை செய்து வீட்டிற்குள் அழைத்து வர வேண்டும். குருசாமி வந்ததும் பூஜைகளை தொடங்குவார். அப்போது ஐயப்ப பக்தர்கள் பஜனை பாடல்களை பாடுவார்கள். இருமுடி கட்டிக்கொள்ளும் ஐயப்ப பக்தர் குருசாமியின் அருகில் ஐயப்பன் படத்திற்கு முன்பு அமர்ந்து இருக்க வேண்டும். தேங்காயில் நெய் நிரப்ப தொடங்கும் போது நமது பிரார்த்தனைகளோடு சாமியே சரணம் என்றபடி தேங்காயில் நெய்யை நிரப்ப வேண்டும். வீட்டில் யாராவது நெய் நிரப்ப விரும்பினால் அவர்களும் தேங்காயில் நெய் நிரப்பலாம். நெய் நிறைந்ததும் அதை மூடி சந்தனம், குங்குமம் பூசி ஒரு சிறிய பையில் வைப்பார்கள். அதற்குள் காணிக்கை பணமும் அன்னதானத்திற்கு சிறிதளவு அரிசியும் வைக்கப்பட்டு இருக்கும். மற்றொரு சிறு பையில் பூஜை பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கும். அதில் மஞ்சள் பொடி, பன்னீர், தேன், சந்தன வில்லைகள், குங்குமம், விபூதி, ஊதுபத்தி, சாம்பிராணி, கற்பூரம், பேரிச்சம்பழம், உலர்ந்த திராட்சை, முந்திரி, கற்கண்டு, அச்சுவெல்லம், அவல்பொரி, கடலை மிளகு, கல்லுப்பு, எலுமிச்சம்பழம், வெற்றிலைப்பாக்கு, பாசிப்பருப்பு, வளையல், கண்ணாடி, சீப்பு, ரவிக்கை துணி ஆகியவை இடம்பெற்றிருக்கும். முன்முடியில் அதாவது இருமுடியில் முன்பக்கம் இருக்கும் கட்டு நெய், தேங்காய் மற்றும் பூஜை பொருட்கள் வைத்து கட்டப்படும். பின்முடிக்குள் சபரிமலை தரிசனம் முடிந்து திரும்பும் போது 18ஆம் படி அருகில் உடைக்கவும், வீட்டின் முன்பு உடைக்கவும் 2 தேங்காய்களும் மற்றும் மாலை அணிந்தவருக்கு தேவையான பொருட்களும் வைத்து கட்டப்பட்டிருக்கும். வசதி வாய்ப்புகள் இல்லாத முன்காலத்தில் இருமுடியின் பின்முடியில் சமையலுக்கு தேவையான அரிசி மற்றும் வழியில் சாப்பிடுவதற்கு தேவையான உணவுப் பொருட்களையும் சுமந்து சென்றிருக்கிறார்கள். இருமுடி கட்டி முடிந்ததும் வீட்டில் நம்மால் முடிந்த அளவு அன்னதானம் வழங்கலாம். இருமுடிக்கட்டை குருசாமி தூக்கி நமது தலையில் வைக்கும்போது அவரது பாதங்களை தொட்டு வணங்க வேண்டும். தலையில் இருமுடியை சுமந்ததும் வீட்டு வாசலில் தேங்காய் உடைத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் தலையில் இருமுடி கட்டும் மனதில் ஐயப்பன் நினைவுமாக புனித யாத்திரையை தொடங்க வேண்டும். இதனால் ஆண்டுதோறும் வீடுகளில் சகல ஐஸ்வர்யமும் அதிகரித்து ஆண்டவனின் அருளும் நிறைகிறது.